கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட பொள்ளாச்சி ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்வில் மத்திய ரயில்வே மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் ரூபாய் 13.93 கோடி மதிப்பீட்டில் புதிய குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு வசதிகள், முன்பதிவு அலுவலகம், பார்க்கிங் வசதிகள், பிரத்யேக நடைபாதைகள், ரயில் நிலைய நுழைவாயிலில் சாய்வுதள பாதைகள் போன்றவை அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் உடான் யாத்திரை காஃபே உள்ளிட்ட பல்வேறு புதிய வசதிகள் கடந்த மாதம் துவங்கப்பட்டது. இதன் துவக்க விழாவில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகல், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் புதிய வசதிகளை திறந்து வைத்தனர். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் உடான் யாத்திரை காஃபே எனும் குறைந்த விலையிலான சிற்றுண்டி உணவகம், மகளிர் சுய உதவி குழுவின் சார்பில் புவிசார் குறியீடு பெற்ற கோவை கோரா காட்டன் ஆடை விற்பனை அங்காடி, பயணிகளின் குழந்தைகள் விளையாடுவதற்கான சிறிய விளையாட்டு பகுதி மற்றும் பயணிகளுக்கான லைப்ரரி வசதி ஆகியவை பயணிகளின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக மத்திய அரசு சார்பில் 2100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 2028ஆம் ஆண்டு இறுதிக்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பிரதமர் அவர்களால் கோவையில் விரிவாக்கப்பட்ட விமான நிலையம் திறக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரநிலைகள் குறித்த 2 நாள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கோவையைச் சேர்ந்த காலணி தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் வடிவமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வினை இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் விஞ்ஞானிகள் ரினோஜான் மற்றும் ரெமித் சுரேஷ் ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். இக்கருத்தரங்கில் காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய அரசின் தரக்கட்டுப்பாடுகள், தரத்தை உறுதி செய்வதற்கான நவீன பரிசோதனை முறைகள் மற்றும் தரச்சான்றிதழ் பெறுவதற்கான நடைமுறைகள் ஆகியவை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. காலணி தயாரிப்பாளர்கள் பல்வேறு சந்தேகங்களை இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். இக்கருத்தரங்கின் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள தனியார் காலணி தயாரிப்பு நிறுவனத்தில் களப்பயிற்சியும் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களின் முன்னிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதியன்று வெளியிடப்பட்டது. இதில் மாவட்டம் முழுவதும் மொத்தம் வாக்காளர்களின் எண்ணிக்கை 26,96,813 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 4,07,507 வாக்காளர்கள் உள்ளதாகவும், வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் குறைந்தபட்சமாக 1,72,284 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழா டாக்டர் உஷா மேத்தா அரங்கத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதியன்று நடைபெற்றது. தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான RN ரவி பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இவ்விழாவின் முதன்மை விருந்தினராக ஹோமி பாபா தேசிய நிறுவனத்தின் துணைவேந்தர் முனைவர் காமாட்சி முதலி பங்கேற்று பட்டமளிப்பு உரையாற்றினார். இந்த விழாவில் பல்கலைக்கழக துறைகள் மற்றும் அதன் இணைப்பு கல்லூரிகளைச் சேர்ந்த முனைவர் பட்டம் மற்றும் டீலிட் பட்டதாரிகள் சுமார் 1500 பேர் நேரடியாக பட்டங்களை பெற்றனர். மேலும் இளங்கலை, முதுகலை, ஆராய்ச்சி படிப்பு என 92,287 பேர் பல்வேறு பாடப்பிரிவுகளில் பட்டங்களை பெற்றனர். கோவை மதுக்கரை பகுதியில் தொழில்நுட்பம் சார்ந்த வனவிலங்கு பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் ட்ரோன் கண்காணிப்பு பிரிவினை மாநில வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கடந்த மாதம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பேசிய வனத்துறை அமைச்சர், தமிழ்நாடு ஆளில்லா வான்வழி வாகன கழகத்துடன் இணைந்து வனப்படை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ட்ரோன் கண்காணிப்பு பிரிவு திறக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் மற்றும் தெர்மல் இமேஜிங் திறன் கொண்ட கண்காணிப்பின் அடிப்படையில் இணைக்கப்பட்ட ட்ரோன் அமைப்பு யானைகளின் இருப்பை குறித்து களக்குழுக்களுக்கு உடனடி எச்சரிக்கைகளை தரும் எனவும் தெரிவித்தார். இதன் மூலம் மனித வனவிலங்கு மோதல்கள் மற்றும் யானைகள் ரயிலில் மோதி உயிரிழப்பதை பெருமளவு தடுக்க முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார்.